ஓகே, இப்போ நம்ம ப்ரொஜெக்டைல் மோஷனில் இருக்கோம். இது ஒப்ளிக் ப்ரொஜெக்ஷன், இது ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன். இங்கே வந்து இந்த இனிஷியல் வெலாசிட்டியை ரிசால்வ் பண்ணும். ஏன்னா இப்படி எறியறதுனால இது தீட்டாவா, ஹரிசாண்டல் காம்பனன்ட் வெலாசிட்டி வந்து யூ காஸ் தீட்டா, வெர்டிக்கல் வந்து யூ சைன் தீட்டா. ஆனால் இங்கே ரிசால்வ் பண்ண முடியாது. நீங்கள் எரியறதே ஹரிசாண்டலில் தான் எறிகிறீங்க, அப்போ யூ தான். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிக்க போகிறோம். டைம் ஆஃப் ஃப்ளைட்னா என்ன? ஃபஸ்ட்டு என் கையை விட்டு போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர்றது, அதுதான். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் கீழே இருந்தது, திரும்பி கடைசி எங்கே தான் வந்துச்சு? கீழே தான் வந்துச்சு. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? 0. ஓகே, இங்கே மேலே போகிறதுனால நம்ம இதை தான் எடுத்துக்கணும், வெர்டிக்கல் காம்பனண்ட்டு. அப்போ என்னது? யூ சைன் தீட்டா டி. ஓகேங்களா? இப்போ மேலே தானே எறிகிறோம், அப்போ மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர் இந்த சைடு வந்தால் ப்ளஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர் சீக்வல் டு என்னது? யூ சைன் தீட்டா இன்ட்டு டி. இந்த ஒரு டி இங்கே ஒரு டி கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ டி சீக்வல் டு என்ன வரும்? 2u சைன் தீட்டா பை ஜி. ஓகேங்களா? சரி, அதே இங்கே வாங்க, இது வந்து ஹைட்டு, இந்த ஹைட்டில் இருந்தால் எறிகிறாங்க. அப்போ ஆரம்பத்தில் ஆப்ஜெக்ட் எங்கே இருந்தது? இங்கே இருக்குது. திரும்பி எங்கே வந்திருக்கு? வேற ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கு. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 கிடையாது. இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? ஹெச். ஓகேங்களா? ரைட். இப்போ மேலே தானே பார்க்கணும். மேலே பார்க்கும்போது என்ன ஆயிரும்? உங்களுக்கு ஹரிசாண்டலாக தான் இருக்கிறீங்க. அப்போ வெர்டிக்கல் காம்பனண்ட் கிடையாதுல்ல, அப்போ இது கிடையாது. யூஐ சைன் தீட்டா கிடையாது. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? ஆஃப் ஜிடி ஸ்கொயர் தான் இருக்குது. நமக்கு டைம் ஆஃப் ஃப்ளைட் தானே வேணும். அப்போ ஆஃப் ஜிடி ஸ்கொயர் சீக்வல் டு என்னது? ஹெச். டி ஸ்கொயர் சீக்வல் டு என்னது? 2h பை ஜி. அப்போ டி சீக்வல் டு ரூட் ஆஃப் 2h பை ஜி. இந்த மாதிரி பார்த்துங்க.